எங்கள் வீட்டில் இந்த ஒரு பிரச்சனை மட்டும் திரும்ப வரவே கூடாதுன்னு நினச்சேன். பல டைம் சொல்லிட்டு இது பண்ணாத நீ பண்ணிட்டு இப்படி உட்காந்துருந்தா நான் என்ன பண்றது? இது போன டைம் நடந்தப்பலே ரொம்ப கஷ்டப்பட்டோம். போன வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் கிச்சனில் இருக்கிற பைப் எல்லாமே அடைச்சிக்கிச்சு. நைட்டு 12 மணி ஆகி தூங்காம நானும் ஹஸ்பண்டும் அந்த பைப்பில் ஆசிட்லாம் ஊற்றிட்டு இருந்தோம். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக இந்த ஆசிட் இருந்துச்சுன்னா தான் அந்த அடைப்பெல்லாம் சரியாகும். நாங்கள் உள்ள ஊற்றுற ஆசிட் வெளியே போகாமல் இருக்க வெளி பைப்பில் கவர் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம். சரி, கிச்சன் சிங்க்குமே ரொம்ப அழுக்கா இருக்கே, இதை ஊற்றி விடுவோமேனு ஊற்றி விட்டு மூச்சு முட்டினது தாங்க மிச்சம். இந்த ஆசிட் ஊற்றி விட்டதுக்கு வச்சாம்பாரு ஆப்பு அப்படிங்கிற மாதிரி பைப்பு எல்லாமே கருத்து போச்சு. இந்த பீக்கோடைய டேப் அண்ட் ஷவர் கிளீனர் யூஸ் பண்ணி பாரு, போகும்னு சொன்னாங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். சூடாக இருக்குது. இந்த பிக்கோடைய ஷவர் கிளீனர் வந்து பைப்பு ஃபுல்லுமே படுற மாதிரி எல்லாம் ஸ்ப்ரே பண்ணி ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட் விட்டாச்சு. ஏய் போதுப்பா, அப்படியே உப்பெல்லாம் கரைஞ்சி போகுது. நான் உங்களுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இமேஜ் ஆட் பண்ணுறேன். உண்மையாலுமே இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணணும்னு நாங்களே எதிர்பார்க்கலைங்க. சூப்பராக இருந்துச்சு. இது நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா விதமான ஷவரு பைப்பு எல்லாத்தையும் சூப்பராக க்ளீன் பண்ணோம். இது நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். முக்கியமான விஷயமே சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, நைட்டு ஊற்றின ஆசிடை காலையில் திறந்தப்போ இப்படி தாங்க வேகமாக போச்சு. அதுக்கப்புறம் அடைப்பு எல்லாமே சரியாயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வராமல் இருக்கணும்னு கடவுள்கிட்ட தான் வேண்டிக்கணும்.